ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது சபரி. உங்களுக்கே தெரியும், சபரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணி ஆகணும், டைட்டில் அடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவரோட விஷயங்கள் நிறைய மறைச்சிக்கிட்டு அப்படியே சாந்த குரு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் விஜய் பார்வருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா புலம்புவாங்க. விஜய் பார்வதி என்ன செஞ்சாங்களோ அதை புலம்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால தான் இது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சப்போக்கட்டு காரணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சபரியும் பண்ணுவார். என்னன்னா, நேற்று வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை வந்து நம்மளுக்கே தெரியும், நல்லா ஹல்க்கு மாதிரி வந்துட்டு சபரியையும் நம்ம திவாகரையும் வந்து ஒரு அமுக்கியிருப்பார். ஈஸியாக வந்து நம்ம இவர் போயிருப்பார், கேப்டன் போயிருப்பார் பிரவீன். இப்போ என்ன இவர் சொல்லிட்டு வெளியே வந்து நான் ஓடி இருப்பேன், கீழே விழுந்ததுனால ஏதோ அடிபட்டுரும், கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு நினைப்பேன், அதனால தான் நான் ஓடலை அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணியிருப்பாரு. அது நம்ம விக்கல் சக்கர மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அவனை தடுத்து நிறுத்தினா அழகா போச்சு, கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க வச்சுருந்தான். இவன் டப்புன்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டானே எல்லாரும் முன்னாடியும். மக்களுக்கு தெரியும், ஆனால் உள்ளே இருக்கிறவங்க அதனால தான் போல இருக்குது, இல்லைன்னா நம்மளால் வெறித்தனமான சம்பவம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நினைப்பாங்களே. ஆனால் பண்ணது நான் தானே அப்படின்ட்டு இவரை கூட உட்கார வச்சு இது மாதிரி பண்ணாத, நான் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதுன்ற போது என்னதுடா அப்படின்னா, நேற்று நீ இந்த மாதிரி பண்ணது எனக்கு உள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி செய்யாதன்னா நான் எப்பட அந்த மாதிரி பண்ணன்ற. அவர் ஒரு மாதிரி மூஞ்சை வச்சு கேட்பாரு, அந்த மாதிரி கேட்குறாரு. நான் எப்பட எடுத்தேன், இல்லை நீ அந்த மாதிரி பண்ண எனக்கு உறுத்திட்டே இருக்குது, ஆக்சுவலாக நான் தான் தடுத்து நிறுத்தினேன், நீ வந்துட்டு விட்டு கொடுத்து நான் ஏதோ தடுத்து நிறுத்தின மாதிரி பண்ணுற, அது வேண்டாம் அப்படின்னு ஒன்று இவருக்கு காண்டாயிடுச்சு. ஸோ நல்லாயிருக்கு, விக்ரம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் கொஞ்சம் சொம்பு தூக்குற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, கொஞ்சம் கமுக்கமாக வாசிக்கிறாரு. அதை விடுத்து அவர் என்ன இந்த பர்பஸ்க்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாரோ அந்த விஷயத்த பண்ணார்னா செம்ம மாசாக இருக்கும். ஆனால் சபரிக்கு செம்ம ஷாக்கு. இந்த ஷாக்கெலாம் சேர்ந்து தான் வந்துட்டு அங்கே வந்து நிற்கிது போல இருக்குது, காண்டாயிட்டு. நம்ம ஒரு ராஜதந்திரம் போட்டால் இந்த ராஜதந்திரம் அனைத்தும் முடிந்து விட்டது அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சபரி இந்த மாதிரி ரொம்ப நல்லவன், நான் தோத்துட்டேன்னா அதுக்கு காரணம் அவங்க தான், அதே மாதிரி இதில் நான் விட்டு கொடுத்த இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு வரேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் வருங்க. பாய் நண்பர்களா.